ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டைம்லாம் கிடையாது, அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு வாங்க. இதுக்கு ஒரு பீர்க்கங்காய் நான் எடுத்துருக்கிறேன். நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பொடியாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. பீர்க்கங்காயில் ரொம்ப சத்து ஜாஸ்தி இருக்குங்க, நீர் சத்துள்ள காய். இந்த வெயில் நேரத்தில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இது சாம்பார் சாதம், ரச சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு ஒரு ட்ரை மசாலா மட்டும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, கொஞ்சம் சீரகம், வெள்ளை எள், காஞ்ச மிளகாய். காரத்துக்கு மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு காரம் வேணால் போட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், எண்ணெய் விடாமல் நல்லா வாசனை வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் திருப்பி நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு சீரகம் போட்டு நல்லா தாளிங்க. உளுந்தம்பருப்பு போடுங்க, நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுங்க. காஞ்ச மிளகாய் குறைச்சி வறுக்கும்போது பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் ஜாஸ்தி போடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த பீர்க்கங்காயை போடுங்க. ஒரு பீர்க்கங்காய் தான் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நல்ல அளவு நல்லா இருக்கும் பாருங்கள். பீர்க்கங்காய் நல்லா கிளறி விடுங்க. தேவையான உப்பு போடுங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. நல்லா கிளறி விட்டு எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் லேசாக தண்ணி மட்டும் தெளித்து மூடி வைங்க. ரொம்ப தண்ணி விடாங்க, ஏற்கனவே பீர்க்கங்காயில் தண்ணி விடும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க, அவ்வளோதான். நல்லா காய் வேகிற வரைக்கும் அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கோங்க. நல்லா காய் வெந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்தத்துக்கு பொடி வேணும். பொடி பாதி அளவுக்கு போட்டால் போதும். அது கூடவே கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கி பரிமாறுங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கு அப்படியே கூட நீங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.